الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் நமது ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபுக் கல்லூரியின் 15ஆம் ஆண்டு மீலாதுன் நபி தொடர் சொற்பொழிவு 2ஆம் நாள் நிகழ்வை தலைமை ஏற்று தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா ஹஸரத்துல் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளே, திரளாக கலந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, நமக்கெல்லாம் அழகானதொரு தலைப்பிலே நீண்டதொரு உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர், மக்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கக்கூடிய பசுமையான வார்த்தைகளை கொண்டு ஆன்மீக கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர் ஹஸரத் பெருந்தகை மிஸ்பாஹி அவர்களே, எங்களுக்கெல்லாம் எங்களை போன்ற மிஸ்பாஹி ஆளுங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன்னோடியாக எங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தர்பியத்துகளாக தந்து அவர்களுடைய அந்த உபதேசங்கள் எங்களது வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனத்தையும் எங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹஸரத் அவர்களுடைய உரைகளை நாம் கேட்டு அது வழி நடக்க நாம் இருக்கிறோம். எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, மீலாது விழாக்களின் வாயிலாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறப்படுகிறார்கள் என்பதை கடந்து உண்மையிலேயே சத்திய முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பெருமானாரை நேசித்து பெருமானாரின் சுன்னத்துக்களை தங்களது வாழ்க்கையிலே கடைபிடித்து வரக்கூடிய உண்மை முஸ்லிம்கள் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவர்களை நினைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். பெருமானாரின் வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய சுன்னத்துக்கள் நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகியிருக்கிறது. எல்லா காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் பெருமானாருடைய வழிகாட்டுதல்கள் இல்லாமல் இல்லை. ஓதி காண்பித்த அருள்மறை வசனத்திலும் பெருமானாருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளை அல்லாஹ் பேசுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசம் கொள்வீர்களானால், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், உங்களது பாவங்களை மன்னிக்கிறான் என்கிற வசனத்தில் நாயகத்திற்கும் அல்லாஹுக்கும் உண்டான ஒரு தொடர்பு. அல்லாஹ்வை நாம் பின்பற்றுகிறோம், அல்லாஹுக்கு நாம் கட்டுப்படுகிறோம், பணிகிறோம் என்று சொன்னால் ரசூலுக்கு நாம் பணிந்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பணிவது அது அல்லாஹுக்கு பணிவதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கி தந்திருக்கக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹுவையும் ரசூலின் சுன்னத்துகளையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு வசனங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்க உரைகள் இல்லாமல் நாம் குர்ஆனை விளங்கிவிட முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வதைப் போல அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி,
இந்த குர்ஆனை நாம் இறக்கி தந்திருக்கிறோம், மக்களுக்கு நீங்கள் இதை எடுத்து தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றெல்லாம் சொல்லுவான். ஆக குர்ஆனிய வசனங்களை பின்பற்றுவதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் பெருமானாருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனால்தான் ஹதீஸ்களிலே வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு சபையிலே ஷஃபாஅத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் சஹாபியிடத்தில் எழுந்திருந்து இப்படி கேட்பார், சில செய்திகளை நீங்கள் சொல்கிறீர்கள், அதற்கு குர்ஆனில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அதற்கு குர்ஆனில் எந்த வழிகாட்டுதல்களும் இல்லையே என்று சொல்கிற போது ஹஜ்ரத் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தை வெளிப்படுத்தியவாறு சொல்வார்கள், கரகத்துல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள் தானே, குர்ஆனை நீங்கள் வாசிக்கிறீர்கள் தானே, குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு கட்டளைகளை பிறப்பிக்கிறான், தொழுகைகளை குறித்து ஏவுகிறான், ஜகாத்துகளை குறித்து ஏவுகிறான். அந்த தொழுகைக்கான முறைகளை நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த பரதான தொழுகைகளின் எண்ணிக்கைகளை உங்களால் குர்ஆனில் விளங்கிக் கொள்ள முடியுமா? கேட்கிறார்கள். இஷாவினுடைய தொழுகை 4 ரக்காத் என்று இருக்கிறது, நாம் தொழுகிறோம். அசர்னுடைய தொழுகை 4 ரக்காத் என்று நாம் தொழுகிறோம். இந்த எண்ணிக்கைகள் குர்ஆனில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? வஅம்மன் அகத்துமூஹு, இந்த விளக்கத்தை நீங்கள் யாரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ் மேலும் சொல்லுவான், வல்யத்தவ்ஃபு பில் பைத்தில் ஆத்தீக், அல்லாஹ்வுடைய இல்லத்தை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 7 முறை சுற்ற வேண்டும். தவாஃபுக்கு பிறகு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்கிற கருத்துக்களை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள்? சஹாபாக்களாகிய எங்களிடமிருந்து தான் நீங்கள் அதை எடுக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் எடுக்கிறோம். எனவே குர்ஆனிய விளக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இல்லாமல் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. நாம் சொல்லுகிற எல்லா செய்திகளும் அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை நமக்கு வரையறுத்து தருகிறார்கள். ஜகாத்துடைய கருத்துக்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதனுடைய அத்துணை சட்ட விவகாரங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எடுத்து எம்புகிறார்கள். எனவே ஒரு சில செய்திகளை பெருமானாருடைய விளக்கமின்றி நாம் குர்ஆனை தொட்டுவிட முடியாது, விளங்கிவிட முடியாது என்கிற நிலையை ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோழருக்கு உணர்த்துகிறார்கள். சகிக்குரிய பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் நமது வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் அது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, பெருமானார் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் நமது வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சுன்னத்துக்கள் தான் நமது உண்மை அடையாளங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய பிரத்யேக முகவரிகளாக சுன்னத்துகள் என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களிலே எவ்வளவு தூரம் சஹாபாக்கள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள், அதில் எவ்வளவு தூரம் பேணுதல்களை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை வழிமுறைகளை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட வயது வரம்பு, கால வரம்பு இருக்கிறதே, பெரும் பெரும் தோழர்களுக்கு மாத்திரமல்ல, வளருகின்ற சிறு பிராயத்திலே சிறு குழந்தைகளுக்கும் கூட அந்த வழிமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய சுன்னத்தை கேட்பவர்கள், அவர்களுடைய வழிமுறையை எடுத்து நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களது வாழ்க்கையில் எப்போதாவது அல்ல, எப்போதுமே அந்த சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்துவதிலே, அதை பின்பற்றுவதிலே முனைப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள் சங்கைக்குரிய சஹாபா பெருமக்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு குன்து குலாமன் ஃபீ ஹுஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே சிறு குழந்தைகளாக நான்
இருக்கிறேன், விளையாடி கொண்டிருப்பேன். எனது கைகள் உணவு தட்டிலே அங்கும் அங்கும் விளையாடி கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிராயத்தில் எனக்கு சுன்னத்தை கற்றுத் தருகிறார்கள். யா குலாம் சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறு, பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். உணவு தட்டுக்கு முன் அமர்ந்து விட்டால் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். குல் பியமீனிக்க, உங்களது வலது கரத்தை கொண்டு உண்ண வேண்டும். வகுல் மிம்மா எலீக்க, உங்களது தட்டுக்கள் அருகில் இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும் என்கிற கலாச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். விளங்கும் பருவமாக என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த சுன்னத்தை எனது வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தவறவிட்டது கிடையாது. அதற்கு பிறகு என்னுடைய உணவு பழக்கம் என்பது அதே நிலையில் தான் அமைந்திருந்தது. ஒருபோதும் அந்த சுன்னத்திற்கு முகாலிபாக மாற்றமாக நான் நடந்ததில்லை என்று ஒருவர் அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நாம் பார்க்கிற சுன்னத்துகள், கேள்விப்படுகிற பெருமானாருடைய வழிமுறைகள் என்பது இருக்கிறதே, அது நமது வாழ்க்கையோடு எந்த காலமும் அது ஒட்டியே இருக்க வேண்டும். அதை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சிறு பிராயத்திலிருந்து நமது குழந்தைகளுக்கு நாம் அதை பழக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு அவர்கள் வளர்கிற பிராயத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கக்கூடிய அத்துணை சுன்னத்துகளையும் அவர்களுக்கு நாம் போதிக்கிற போதுதான் அதன் மீது அவர்களுக்கு ஒரு பற்றுகள் ஏற்படும். குர்ஆனை விளங்குவதற்கு ரசூலின் வழிகாட்டுதல்கள் எவ்வளவு தேவை என்கிற முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதிலும் கூட அச்சு பிசகாமல் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் என்ன போதிக்கிறார்களோ அந்த போதனை முறைகளை நாம் அப்படியே ஏற்று நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். அறியாமை காலத்தினுடைய எந்த பழக்க வழக்கங்களும் நம் நடைமுறையில் வந்துவிடக்கூடாது, நம் செயல்பாடுகளிலே பிரதிபலித்து விடக்கூடாது என்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு சஹாபாக்களுக்கு அந்த உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சலாம் சொல்வதில் எப்படி நாம் சொல்ல வேண்டும்? பெருமானாரை சந்திக்கிற போது ஒரு தோழர், யா ரசூலல்லாஹ் அலைக்கஸ்ஸலாம் என்று சொல்லுவார். அலைக்கஸ்ஸலாம் என்று சொல்லுவார், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே திருத்துகிறார்கள். அர்த்தத்தில் எந்த குறைவிலும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதினாலும் அலைக்கஸ்ஸலாம் என்று சொல்வதினாலும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இருப்பதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கம் அறியாமை காலத்தினுடைய வழக்கம். அலைக்கஸ்ஸலாம் என்று சொல்வது அது தஹிய்யத்துல் மையித்தி, ஒரு மையத்திற்கு பயன்படுத்தக்கூடிய காணிக்கையாக அறியாமை காலத்து மக்கள் செயல்படுத்தினார்கள். அந்த பழக்கங்கள், அந்த அடையாளங்கள் இடத்தில் இருக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும் என்கிற பக்குவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அதுபோன்று பாசில் பிள்ளைகளுக்கு நாம் நஸை கிதாபுகளை நடத்தி கொண்டிருக்கிற போதும் கூட ஒரு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமக்களை வாழ்த்துகின்ற முறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். மணமக்கள் அவர்களை வாழ்த்துவது எந்த அமைப்பில் இருக்க வேண்டும்? அறியாமை காலத்தினுடைய வாழ்த்து முறைகள் எப்படி இருந்தது? என்று வாழ்த்துவார்களாம். மணமக்களை வாழ்த்துகிற போது இணைந்திருக்க வேண்டும், ஆண் குழந்தைகள் பெற்றெடுத்து வாழ வேண்டும் என்கிற கருத்து உட்பட இந்த வாழ்த்துக்கள் அமைந்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகுல், இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதீர்கள். மணமக்களை வாழ்த்துகிற போது பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற வார்த்தைகளை சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலத்தினுடைய வாழ்த்துக்களில் அது ஒரு நிறைவான வாழ்த்தாக இல்லை என்று சொல்லுவார்கள். ஒருவருக்கு நாம் துஆ செய்கிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்த்துக்களில் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி புகழ் வார்த்தைகள் அதில் இருக்க வேண்டும் என்கிற கருத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற வார்த்தைகளை சொல்லி நீங்கள் பழகுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்.
ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் நெறிகளை அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு இருக்கிறது. சுருக்கத்திற்காக வேண்டி வேறு சில வார்த்தைகளும் கூட நாம் சொல்லுகிறோம். மப்ரூக் என்று நாம் சொல்லுகிறோம். வேறு சில மொழிகளில் கங்க்ராச்சுலேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். முத்தபிஉஸ் சுன்னா, ரசூலுடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் காட்டி தந்த அந்த வார்த்தைகளை அப்படியே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக, வழியக்கூடியவர்களாக இருப்பதில்தான் பெருமானாருடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. எனவே ரசூலுடைய சுன்னத்துகள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். நடைமுறைகள் அது காலம் காலமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த தோற்றங்களும் மாறிவிடாதவாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் இந்த உம்மத்திற்கு போதிக்கிறார்கள். செய்யக்கூடிய பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் ஒருபோதும் நமது வாழ்க்கையிலே மறந்துவிட முடியாது. எந்த செயல்பாடுகளை நாம் செய்ய தொடங்கினாலும் இது என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது என்ற நியத்தோடு நாம் செய்கிற போது நாம் செய்கிற சாதாரண செயல்பாடுகளும் கூட வழக்கமாக மாறி போய்விடுகிறது. ஒரு சாதாரண தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரசூலின் சுன்னத்துகள் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஒரு தண்ணீர் எடுத்து அருந்துவதிலே எப்படி நாம் குடிக்க வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லி அருந்த வேண்டும். நாம் அருந்தக்கூடிய அந்த பானங்களை கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோன்று அந்த பானத்திலே நாம் மூச்சு விடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த பானத்தை அருந்துகிற போது ஒவ்வொரு மிடமாக அருந்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரே மூச்சிலே நாம் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லுவார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த சுன்னத்துகள் நமது செயல்பாடுகளின் ஒவ்வொரு சமயத்திலும் நமக்கு அது நினைவுக்கு வர வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அந்த வழிமுறையின் பிரகாரம் நான் அதை செயல்படுத்துகிறேன், பின்பற்றுகிறேன் என்று செய்கிற போது நாம் செய்கிற சாதாரண செயல்பாடுகளும் கூட அது வணக்கங்களாக மாறி போய்விடுகிறது. அருமையான பெருமக்களே, எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள், நரா சாஹிபக்கும், உங்களுடைய தோழர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம், யுஅல்லிமுக்கும் ஹத்தல் ஹிராகத் என்று சொல்வார். உங்களுக்கு கற்றுத்தருகிறார், கழிவறையில் எப்படி அமர வேண்டும் என்பதை எல்லாமா கற்றுத்தருவார். ஒரு உம்மத்தினுடைய தலைவர் இதையெல்லாமா சொல்லித் தருவார் என்ற ஆச்சரியத்தோடு சஹாபாக்களிடத்திலே கேட்கிற போது சஹாபா பெருமக்கள் முன்மொழிவார்கள், அஜல், ஆம், ஏன் இல்லை, எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அவர்கள் காட்டித் தராத வழிமுறைகளே இல்லை. எப்படி அமர வேண்டும், கழிவறையில் எந்த அதவுகளை பேண வேண்டும், நாங்கள் வணங்குகிற எங்களுடைய கிபிலாவை எதிர்நோக்கி நாங்கள் அமரக்கூடாது என்று முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை எடுத்து போது பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்பாடுகளுக்கு பின்னால் ரசூலின் வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நல்ல காரியங்கள், என்ன நல்ல ஆலோசனைகள் யார் சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை யாரும் சொல்லிவிட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத எந்த வழிகாட்டுதல்களும் இல்லை. அத்தனை விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்து தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, நமது சுன்னத்துகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை வந்தால் நபியின் சுன்னத்தை நாம் மறக்க முடியுமா? இங்கு படித்தார்கள் அல்லவா ஒரு சகோதரர், உம்மத்தை ஒருபோதும் மறவா நபி. இந்த உம்மத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்ததில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நினைவுகூர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை சொல்லுவார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்களேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா வமா அஸர்ரத் வமா அஅலனத் என்று துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு. ரகசியமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடு என்று துஆ செய்து கொண்டிருப்பார்கள். சந்தோஷத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விழுந்து விழுந்து சிரிப்பார்களாம்.
அயசுருக்கு துஆஹி, நான் செய்கிற என்னுடைய துஆ உனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொல்வார்கள், இன்னஹா லதஅவதி ஃபீ குல்லி ஸலாத்தின் லிஉம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைகளும் நான் இந்த துஆவை செய்து கொண்டே இருக்கிறேன். எனது உம்மத்தினர்களுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்கிற சுப செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உம்மத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை. நபியின் சுன்னத்தை நாம் மறப்பது என்பது இருக்கிறதே, அது நம்மை விட நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே எந்த செயல்பாடுகளிலும் பெருமானாருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உம்மத்தினுடைய அழிவும் சோதனையும் பெருமானாரின் சுன்னத்தை தவறுவதிலே தொடங்குகிறது என்று சொல்லுவார்கள். ஒரு சுன்னத்து அழிகிறது என்று சொன்னால் அதில் சோதனையின் தொடக்கம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு முறை தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள், வானத்தை பார்த்துவிட்டு இந்த வானத்திற்கு நட்சத்திரம் பாதுகாப்பாக இருக்கிறது, நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். அம்னத்துல்லி சஹாபி சஹாபி, எனது தோழர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அதுபோன்று சஹாபத்து அம்னத்துல்லி உம்மத்தி, தோழர்கள் என் உம்மத்தினர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் கடந்து விட்டால், இது போன்ற பாதுகாப்புகள் எல்லாம் ஒரு சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டால் அவைகளுக்கு வாக்களிக்கப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வந்து தீரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானாரின் சுன்னத்தை நாம் நமது வாழ்க்கையிலே சுவாசிக்க வேண்டும். நமது வளர்கிற பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு அந்த சுன்னத்தின் முக்கியத்துவத்தை நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உம்மத் நமக்குரிய அடையாளத்தை நாம் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கான முகவரியை நாம் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானாருடைய சுன்னத்தை வாழ்க்கை முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், மன் அஹ்யா சுன்னத்தி, எனது சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குகிறார்களோ அவர் என்னை நேசித்து விட்டார். ஃபகத் அஹப்பனி வமன் அஹப்பனி கான மஅஇ ஃபில் ஜன்னah, என்னை நேசித்தவர்கள் என்னோடு நிச்சயம் சுவனத்திலே இருப்பார்கள் என்கிற சுப செய்தியை உம்மத்திற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மேலான அந்த மஹப்பத்தையும் நேசத்தையும் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியத்தையும் அந்த உலகத்தில் நம் எல்லோருக்கும் தருவதோடு இங்கு கூடியிருப்பதை கொண்டு நாளை மஹ்ஷரிலும் சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாரும் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாக்கில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.